இங்க கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்தும் நம்ம நிறைய பேசணும். ஆனா இப்ப அந்த முடிவுகளை ஒட்டி தலைவர்கள் பேசக்கூடிய அம்சங்கள்ல பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தாவேக குறித்தும் விஜய் குறித்தும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது அவங்கள ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, கடைசி ஒரு 3 நாளாவது நாங்கள் தான் விக்ட்ரின்னு ஒரு கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து திணிப்பை வச்சுட்டு ஒரு 3 நாள் சந்தோஷமா இருக்கலாம். இந்த போட்டோவை பார்த்தா திராவிட மாடல் 2 திருப்பி வரா மாதிரியே தெரியுது. மே 1 செலிப்ரேஷன்ல கொஞ்சம் சிரிப்பு இருக்கணுமே, யார் மூஞ்சலையாவது சிரிப்பு இருக்கணுமே, திராவிட 2.0 வருமானு. ஆனால் அவங்களுக்கே தெரியும் நம்ம கதம் நம்ம முடிஞ்சது, எடப்பாடியார் திருப்பி ஆட்சிக்கு வரப்போறான்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ 5 பேரை வச்சு சொல்லுங்க, 10 பேரை வச்சு சொல்லுங்க, 20 பேரை வச்சு சொல்லுங்க, நாங்க தான் சொல்லினருங்க. ஆல் தி பெஸ்ட், நோ ப்ராப்ளம். சரி, இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கேயோ ஒரு பொதுவெளியில கலந்துக்கிட்டாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு, ரொம்ப புன்னகையோட இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை காட்ட முடியுமா? அவர் வந்து இன்னைக்கு கூட்டணி பெஸ்ட், கூட்டணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு எந்த கூட்டணி பதட்டமா இருக்கு? கம்யூனிஸ்டுகள் ஆரம்பிச்சிட்டாங்க, வைகோ ஆரம்பிச்சிட்டாரு, காங்கிரஸ் ஆரம்பிச்சிருச்சு, சரி, தேமுதிக ஆரம்பிச்சிருச்சு. இது பதட்டம் எங்க இருக்கு? தேமுதிக என்ன சார் ஆரம்பிச்சது சொல்லுங்க. கூட்டணி நான் சொல்றேன், உதாரணம் சொல்லுங்க. இப்ப நீங்க டென்ஷன் நீங்க ஆறீங்க பாவம். ஆமா சார், என்ன சொல்லுங்க. தேமுதிக என்ன சொல்லுங்க சார், சொல்லட்டும். நாங்க பேசாம இருக்கோம். தேமுதிக என்ன நாங்க சொல்றதே பொறுமையா கேளுங்க. தேமுதிக என்ன சொல்றீங்க? பொறுமையா இருங்க. கூட்டாட்சி வருமான்ற போது உங்க கூட்டாட்சி உங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணுமா? கூட்டணி ஆட்சி நீங்க என்ன பதில் சொல்லி இருக்கணும்? அப்படிலாம் இல்லன்னு 4ஆம் தேதி பார்க்கலாம். அப்படின்னா அது என்ன கேரண்டி? அப்ப என்ன அர்த்தம்? எங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரம் வேணும்னு அர்த்தம். நீங்க ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்கன்னு அர்த்தம் ஆயிடும். இங்கே காட்டுறோம். அவர் பேசட்டும், அவரோட நேரம் பேசி முடிக்கட்டும். அமைதியா ஒரு நிறைய நேரம் இருக்கு, ஃப்ரீயா பேசும். நிறைய பேசி இருக்கிறோம், நிறைய பேசலாம், வாய்ப்பு இருக்கு, பேசும். அப்படி மே 4 எல்லாரும் சந்தோஷம். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொன்ன ஒரு 5 பேர் நாளைக்கு யாராவது ஒருத்தர் வருவாரு, கேள்வி எடுத்துக்கோங்க. சொல்லிட்டாரு பாருங்க, திராவிட மாடல் வரப்போகுது. இப்ப நீங்க கூலா இருக்கீங்கன்னா இந்த கேள்வியை எடுத்துக்கோங்க. எஸ் ஃபைன். இப்ப மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசலாம் அப்படின்னா அவங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசலாம்னு சொல்லலாம் இல்லையா? அப்புறம் சோடங்கர் சொல்லிருக்காரு, ஒரு நாள் நாங்க எதிர்க்கட்சி இல்லனா நாங்க ஆளுங்கட்சி. ஆமா, அதுக்கு என்ன மீனிங்? ஆமா, அப்ப என்ன மீனிங்? அப்ப திமுக கூட்டணி தான் வெற்றி பெற போகுதுன்னு அர்த்தம். திமுக பாஜகல சொல்லதையும் சொல்லாததையும் உங்க கற்பனையில எல்லாம் பேசுறீங்க. என்ன கற்பனை பேசுறீங்க? ஸ்ட்ரைட்டா நான் கேள்வி திரு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? அங்கீகாரம் தரப்படவில்லை என்பதற்கு அர்த்தம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களேன், எனக்கு தெரியாது. எங்களுக்கான அங்கீகாரம் தலைவர்கள் தரப்படவில்லைன்னு அழுதுனே ஒரு கம்யூனிஸ்ட் முன்னாள் தலைவர் சொல்றாரு. அதுக்கு என்ன மீனிங்? இப்ப ஏன் அதெல்லாம் ஏன் இப்ப வருது? இன்னும் எலெக்ஷன் சீட் கவுண்டிங் கூட ஆகல, இன்னும் யார் வின் பண்ண போறாங்க நீங்க என்ன காரணமா பாக்குறீங்க? ஏன்னா அந்த வலி தாங்க முடியல. பாஜக அழிச்சிடும், அதிமுக அழிச்சிடும், பாவம் கட்டி பூச்சி இன்னைக்கு ஒரு 5 கட்சி இன்னைக்கு திமுக இருந்ததுக்கான பாவத்துக்கு அந்த கட்சி எல்லாம் இப்ப கதறாங்க. நிச்சயமா அந்த கூட்டணி என்ன ரிசல்ட் வந்தாலும் வெளியில வராங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாருங்க. திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த இண்டி கூட்டணி மதம் சார்ந்த கட்சிகளை வைத்துக்கொண்டு, ஜாதி சார்ந்த கட்சிகளை வைத்துக்கொண்டு, மதச்சார்பற்ற கூட்டணி ஒரு போலி ஒரு டைட்டில் வச்சுன்னு ஓட்டுறாங்கல்ல, அந்த கட்சியில அந்த கூட்டணியில யாரும் இருக்க போறது இல்ல. வெயிட் பண்ணி பாருங்க. அதனால பதற்றம் இங்க என்டிஏக்கு இல்ல, திரு எடப்பாடி அவர்களுக்கு இல்ல. பதற்றம் இருப்பதெல்லாம் நாங்கள் வின் பண்ணுவோம்னு 5-6 கருத்து திணிப்பாளர்களை வைத்து நாங்கள் தான் வின் பண்ணுவோம் சொன்னவர்கள் மூஞ்சியில் சிரிப்பில்லை மே தினத்தில். சோ எங்கே பதற்றம், எங்கே சுணக்கம், எங்கே இன்பம் எல்லாம் உங்களுக்கு பாருங்க. இங்க இன்க்ளூடிங் ஹியர் எங்க பதற்றம் இருந்ததுன்னு நீங்க பாருங்க. திரு பிரகாஷ், இங்க திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பதற்றத்தோட இருக்கிறாங்க. அதனாலதான் திரு கே பாலகிருஷ்ணனோ, திரு சண்முகமோ, திரு திருமாவளவன், பிரேமலதா உள்ளிட்டவர்கள் எல்லாம் பேசுறாங்க, அங்கதான் பதற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்கள் உறவுல, தொழிற்சங்க உறவுல சில பிரச்சனைகள் திமுக ஆட்சியில சரியா ஹேண்டில் பண்ணப்படலன்ற ஒரு விமர்சனத்தை கே பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு சீனியர் லீடர் சொல்லியிருக்கார். அது ஒரு விமர்சனம்.
கிரீஷ் ஜோடங்கர் வந்து நாங்கள் இனிமேல் பட்டு வெறும் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, நாங்கள் வந்து நடுநிலையோடு இருக்க போகிறதில்ல. நாங்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம், நாங்க ஸ்பெக்டேட்டரா இருக்க மாட்டோம், பார்ட்டிசிபெண்டா மாறுவோம் அப்படிங்கிறது. 5-10 வருஷம் ஸ்பெக்டேட்டரா இருந்தாருன்னு ஒத்துக்கினாரு. ஒரு விஷயம் ஜோடங்கரும் ஒத்துக்கினாரு. காங்கிரஸ் கட்சி லாஸ்ட் 10 வருஷம் வெறும் ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு காங்கிரஸ் ஒத்துக்கிச்சு. கிரீஷ் ஜோடங்கர் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருக்க போறதில்ல. அது வந்து அவங்க வந்து they will try and go with நம்ம தாவேக்காவோட போகிறதுக்கான ஒரு விஷயம் என்பது நடக்கும். அதே மாதிரி தாவேக்காவை அப்படியே ஸ்வாப் பண்ணி போயிட்டு நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம வந்து வின் பண்ணிடலான்ற பிஜேபியுடைய மூவும் நடக்கும். இதெல்லாம் இப்பவும் திரு பிரகாஷ் சொல்றது கணிப்போ அல்லது ஒரு எதிர்பார்ப்போ அப்படின்னு வச்சுப்போம். ஆனா இப்ப திரு ஸ்ரீராம் கேட்கிறாரு, இன்னைக்கு தலைவர்கள் பேசுறாங்கல்ல, அவங்க பேசி அவங்க வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கு என்ன தேவை எழுந்தது? இன்னும் ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி பேச வேண்டிய தேவை ஏன் வந்ததுங்கிறது அவர்கிட்ட நீங்க வச்ச கேள்வியே நயினார் நாகேந்திரனை பத்தி தான். ஆமா, அதுக்கு அவர் பதிலே சொல்லியே. மதிவாணன் சொன்ன மாதிரி நயினார் நாகேந்திரன் முதல்ல சாத்தூர்ல ஜெயிப்பாருன்ற சந்தேகம். 27 தொகுதிகள்ல ரூட் அவுட் ஆக போறது பிஜேபி. 27 தொகுதிகள்ல டோட்டலா ரூட் அவுட் ஆக போறது பிஜேபி. ரைட்டா? அது ஓகே, அவங்களோட முடிவு. மூணாவது ரிசல்ட் வந்தவொடனே பேசிக்கலாம். மூணாவது அண்ணன் சொன்னாரு 3 அணிகள் மோதுகிறது. மூன்றாவது அணி வந்து எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கும் 25 வருஷத்துக்கு அப்படின்னு. இதே மாதிரி ஒரு சினாரியோ எம்ஜிஆர் முதல்ல அரியணைக்கு வர 77ல வருது. எம்ஜிஆர் போட்டி போடுறாரு, திமுக இருக்குது, ஸ்தாபன காங்கிரஸ் இருக்கு, இந்திரா காங்கிரஸ் இருக்கு. அப்ப எம்ஜிஆர் வந்து ஸ்தாபன காங்கிரஸ் வாக்குக்குள்ள நடந்துடுறாரு, ஆன்டி கருணாநிதி ஓட்டுக்குள்ள. ரைட்டுங்களா? அப்பதான் டிஎம்கே ஏடிஎம்கேன்ற போலரைசேஷன் அப்பதான் உருவாகுது முதல் முறையா. ரைட்டா? 77 இப்ப இல்ல காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் 72 இல்ல. இப்ப அந்த தேர்தல தானே தாவேக்காவும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த தேர்தல அது மாதிரியான ஒரு மாடல் எலெக்ஷனா வச்சுட்டு தானே மாற்றத்துக்கான தேர்தல். தமிழ்நாட்டு தேர்தல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல, பாலிடிக்ஸ்ல கேரளால இவங்க வந்து 3வது அணிக்கு ட்ரை பண்ணி மூக்கு உடைஞ்சு போயின்னு இருக்காங்கல்ல பிஜேபி. அந்த மாதிரி இங்க வந்து 3வது அணிக்கான பாசிபிலிட்டி வந்து என்னைக்குமே இருந்ததில்லை. ரைட்டுங்களா? 3வது அணி ட்ரை பண்ணவங்க எல்லாருமே மூக்குடைஞ்சு தான் போயிருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடியது. கேரளா பாலிடிக்ஸ்ல எல்டிஎஃப், யூடிஎஃப், பிஜேபி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அங்க வந்து சீமானியவங்க அது எல்லாமே ஓல்ட் தியரி. வெற்றி தோற்றால் பயிற்சி இல்ல சார், அது எல்லாமே ஓல்ட் தியரி. இப்ப தியரி மாறிடுச்சு. இந்த தியரி இனிமேல் புதுசா ஒரு மாற்றத்தை, ஒரு ட்ரெண்டை வந்து செட் பண்ணக்கூடிய தியரியா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட பார்வை. மாறும், புதுசா ட்ரெண்டை செட் பண்ணுன்றதான் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும். கமலஹாசன் போன எலெக்ஷன்ல புதுசா ட்ரெண்டை தான் செட் பண்ணாரு. என்ன ஆச்சு?